ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கிஷோர் வந்து ரகுராமை வச்சு பஞ்சாயத்து கூப்பிட்டு சீனு மாயா லவ் பண்ணுற விஷயத்த வந்து உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்தது வந்து கிஷோர் பயங்கரமாக வந்து அதிரடியாக முடிவெடுத்துக்கிட்ட போகிறாரு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க, எப்படி தான் வந்து இந்த மாதிரி தப்பிச்சாங்களோ எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவையும் நம்ம திட்டம் போடுறதுல வந்து அசால்ட்டாக அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து நிச்சயமாக அவங்க யாராவது இவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கக்கூடிய ஒரே ஆள் மாயா மட்டும்தான். மாயா தான் வந்து நம்ம திட்டம் எல்லாத்தையும் தவிடுபடி ஆகியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க 2 பேரும் வந்திருந்தா, சிவராமனும் மணி வந்திருந்தா கூட சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஊர் மக்கள் மாதிரி இன்னும் 4-5 பேரை சேர்த்துட்டு வந்தாங்க பாரு. அப்போயே நம்ம ரொம்ப தோற்று போயிட்டோம். ஒவ்வொரு தடவையும் தோற்று போக எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னா, ஆனால் நீ இப்படிலாம் பேசி நான் கேட்டதே இல்லையே அப்படின்னா, பின்ன என்ன பண்ணுறது, அவன் மட்டும் இருந்தான்னு வச்சுக்க, நிச்சயமாக வந்து சீனு மாயா வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வந்து தனா கல்யாணத்தையும் கார்த்திக் கல்யாணத்தை நிப்பாட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் நம்ம கூடி சீக்கிரம் மாயாவையும் சீனுவையும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இவங்களை போய் ஊரை விட்டு துரத்தணும், அந்த குடும்பத்தை விட்டு, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறேன்னு, அதுக்கு ஒரு வழி இருக்குது, வா போய் கிஷோரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரை போய் பார்த்து பேசுகிறதுக்கு போகிறாங்க. போனோன்னே, நீங்கள் தான் லவ் பண்ணீங்கல்ல, உங்கள் பொண்ணு வந்து ஆசைப்பட்டு தான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னான். ஆனால் கடைசியில் வந்து முடியாதுன்னு சொன்னான்னா அவன் வந்து மனக்குழப்பத்தில் வந்து தடுமாறிட்டான்னு அர்த்தம். நீங்கள் வந்து அவங்க சின்ன பொண்ணு தானே, நீங்கள் வந்து சீனு மாயாவை கல்யாணம் பண்ணுங்கள், என்ன ஊரை விட்டு போக சொல்கிறாங்க, உங்களை மாதிரியே நீங்களும் அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள சந்தோஷமாக வாழ வைங்க, இது உங்களால் முடியாதா என்ன? உங்கள் பொண்ணு வந்து இப்போதைக்கு வேணால் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அந்த குடும்பத்துக்காக. நாளை பின்ன இன்னொரு 10 வருஷம் கழித்து வந்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், நான் தானே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால் போன வாழ்க்கையை திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாதுல்ல. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு வந்து பஞ்சாயத்தை கூட்டுங்க, ரகுராமை வர சொல்லுங்கள், அதுக்கு அடுத்தது என்னங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே சரின்னு முடிவு பண்ணிட்டாப்புல கிஷோர். இந்த பக்கம் வந்து பஞ்சாயத்துக்காரங்க எல்லோரும் வந்து ரகுராமை பார்த்து வந்து சொன்னோன்னே, இது மாதிரி பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, யார் மேலே அப்படின்னோன்னா, உங்கள் குடும்பத்து மேலே தான் அப்படின்னோடனே, என்ன இது அப்படின்னோடனே, கிஷோர் அப்படின்னு சொன்னோன்னா, கிஷோரா மாயா மேலே வந்து கொடுத்துருக்காப்புல அப்படின்னோடனே, அவனுக்கு இதே வேலையாக போச்சு, இந்த குடும்பத்துலேருந்து மாயாவை பிரிக்காமல் விடமாட்டாங்கல்ல, அவன் இன்னும் ஊரை விட்டு போகாமல் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலையில் பஞ்சாயத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து கிஷோர் வந்து, சொல்லுங்கள் அதான் எல்லோரும் வந்தாச்சுல அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க, என் பொண்ணு வந்து ஆசைப்பட்டாட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு ஊர்லேருந்து வந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் அவன் வந்து மனசு வந்து ஏதோ வந்து தடுமாறிட்டா, அதனால் வேணான்னு சொல்லலாம். அவள் பொண்ணு வந்து இப்படி ஆசைப்படாமல் இருந்தால் நான் வந்து அப்பா வந்து அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என் பொண்ணு வந்து மாப்பிள்ளை கூட வந்து சேர்த்து வைக்கணும், அதை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நான் ஊரை விட்டு போவேன் அப்படின்னா, ரகுராம் வந்து அதெல்லாம் முடியாது, உன்னை வந்து தேவையில்லாமல் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்றாள்ல, அதனால் வந்து நீ வேணுன்ட்டே மாயா மேலே வந்து பழியை போட பார்க்குற, இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னோடனே, நீங்கள் நம்ப தேவையில்லை, என்ன நீங்கள் விசாரித்து பார்த்தா தெரிய போகுது அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன அந்த மாப்பிள்ளை யாருங்கிற விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இப்போ என்ன எல்லாம் எனக்கு தெரியாத மாப்பிள்ளையை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னோடனே, எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொல்லி கிஷோர் அதிரடியாக ஆரம்பிக்கிறாரு பேச்சை. யார் இது அப்படின்னோடனே, அதான் சொல்கிறதில்ல வாய் வரைக்கும் வந்துச்சு சொல்லு அப்படின்னா, சீனு மாயா வந்தால் லவ் பண்ணாங்கன்னொன்னே செம்ம கடுப்பாயிடுறாப்புல. ரகுராம் வந்து சேரை போட்டு இப்படி வேகமாக வந்து கையை வச்சு மறைச்சி கோவப்படுறாரு. நிறுத்து அப்படின்னோடனே, என்ன தம்பி ஏற்கனவே நிச்சயம் ஆகிருந்தால் என்ன, லவ் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குதா என்ன, அவங்க 2 பேரும் மனசு ஒத்து போச்சு, அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னோடனே, நிறுத்து, மாயாவும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, சீனுவும் அப்படிப்பட்டவங்க கிடையாது, நான் வளர்த்தவன், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க எக்காரணம் கொண்டும் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு வேளை அவங்க அந்த மாதிரி வந்து ஏற்றுக்கிட்டாங்க விரும்புகிறாங்கன்னா நீ அடுத்தது என்ன செய்வ அப்படின்னோடனே, அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, அது என்னால் இப்போயே எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னோடனே, ஒரு வேளை நீ சொல்கிறத நான் விசாரித்து அது பொய்ன்னு தெரிஞ்சால் உனக்கு வந்து என்ன 10 அடி கிடைக்கும் அந்த பெரிய சாட்டையால், பரவாயில்லையா அப்படின்னோடனே, சரி அது கிஷோர் வந்து அதிரடியாக அதான் உண்மை சொல்கிறாப்புல. ஒருவேளை நான் சொல்கிறது உண்மையாக இருந்து நீங்கள் சொல்கிறது பொய்யா இருந்தால் அப்போ என்னன்னா, நான் 10 அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே, இங்கே சிவராமன் அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி நாளைக்கு நான் விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல, இப்போ எப்படி வந்து சீனு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து, சீனு என்னப்பா ரொம்ப யோசிக்கிறப்ப, எல்லாம் உங்கள் கல்யாணத்தை எப்படி மாயா கூட நடத்துகிறதா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அங்கேருந்து வேகமாக ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து, என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கே தெரியாதுன்னு தானே நீ சொல்ல வந்திருக்க, அப்புறம் என்ன விஷயம் தெரியுமான்னு என்னையே கேட்குற அப்படின்னோடனே, மாயாவோட அப்பா வந்து
கிஷோர் பஞ்சாயத்தில் ரகுராம் அவர்கிட்ட சீனு மாயா லவ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு, நாளைக்கு விசாரிக்க போகிறாங்க அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்ட்டு சரி போ நீ போ அப்படின்னு அவரை போக சொல்லிட்டு சீனுக்கிட்ட சொல்கிறாங்க. சம்மந்தி வந்து நம்மளை விட படு வேகத்தில் இருக்காரு, சரி என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, சீனு விடு எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியதான் போகுது, அது நாளைக்கு தெரியதா இருக்கட்டும், மணி வந்து விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செம்ம மாஸ்க் கட்டுறாப்புல. இங்கே வீட்டுக்கு வந்து ஆமாம் கிஷோர் எதுக்கு மாயா மேலே புகார் கொடுத்தாப்புல அப்படின்னோடனே, சீனு மாயாவும் லவ் பண்ணுறாங்களாம், அதை வந்து நிரூபித்து காட்ட போகிறாரு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு, அதை நாளைக்கு நான் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் மாயாவும் சரி பாட்டி சாரு இருக்கிற அத்தனை பேரும் வந்து தூக்கி வாரி போடுது. ஏன்னா சாருக்கு தான் தெரியுமே விசாரிச்சுட்டா இவங்க 2 பேரும் லவ் பண்ணது, அப்புறம் வந்து இந்த கல்யாணம் அவளுக்கு நடக்காதுங்கிறனால பயந்துட்டு இருக்காங்க. அதோட முடியுது.